உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆரம்பிங்கம்மா. சரிங்கய்யா. சாப்பிட்டீங்களாமா? இல்ல மாறனை ஜெயிலுக்கு அனுப்பாம சாப்பிட கூடாதுன்னு விரதம் எதுவும் இருக்கீங்களா? என் புள்ள சாவுக்கு நீதி வேணும். அத்தை, என் மேல உங்களுக்கு என்ன அப்படி கோவம்? என் புருஷனை காப்பாத்துறதுக்காக நான் இந்த கேஸை விசாரிக்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது அத்தை. என்ன இருந்தாலும் நீங்க உங்க பையனை இழந்திருக்கீங்க. ஒரு அம்மாவா உங்க மனசுல எவ்வளவு வலி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஆக்சிடென்ட். மாறன் மேல எந்த தப்பும் கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இல்ல, இது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டம் போட்டு பண்ண கொலை. இங்க பாரு, அவன் உன் அண்ணன் பாண்டியனை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அதுல ஏன் புள்ளையும் சேர்த்து கொன்னுட்டான். இவனை சும்மா விடக்கூடாது. நீதிபதி ஐயா, இவனுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன இருக்கோ அதை இவனுக்கு தயவு செஞ்சு கொடுங்க ஐயா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவனை வெளியில விட்டுற கூடாதுங்க ஐயா. இவன் கொலைகாரன். இவன் திட்டம் போட்டுதான் என் புள்ளைய கொன்னு இருக்கான். எப்படி? நீங்க மாறனை கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்துட்டு வந்தீங்களே, அந்த மாதிரியா? ஏமா, நீ இவரை கொலைகாரன்ட்டு நீ தான் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க. திடீர்னு கொண்டு வந்து வீடியோவை ப்ளே பண்றாங்கன்னா இது கண்டிப்பா எடிட் பண்ண வீடியோவா தான் இருக்கும். இதுல ஏதோ பொய் இருக்கு யுவர் ஆனர். இப்பதான் ஏஐ அது இதுன்னு ஏதோ சொல்றாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இல்ல, இதை எடிட் பண்ணிருக்காங்க யுவர் ஆனர். சரி, இந்த வீடியோ உண்மையா பொய்யான்னு தடவியலுக்கு அனுப்பிச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க யுவர் ஆனர்? உண்மையா இருந்தா என்ன பண்ணுவீங்க யுவர் ஆனர்? அது எவிடன்ஸ் சந்தேகப்படுறது நல்லதுதான். ஆனா சரியான விஷயத்தை சந்தேகப்படுறது நமக்கே சிக்கல் கொண்டு வந்து விட்டுரும். அதை மறந்துடாதீங்க ஐயா. இந்த வீடியோ எடிட் செய்யப்படலங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. எடுங்க. கொடுங்க. என்னங்க ஐயா, எத்தனை வருஷமா லாயரா இருக்கீங்க? 15 வருஷமா இருக்கேன் யுவர் ஆனர். 2 சாட்சியை கொண்டாந்து நிறுத்திருக்கீங்க. ஆனா ஒரு எவிடன்ஸையும் காட்டல. கோர்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கியூ பண்ண அந்த பொண்ணு ப்ராப்பர் எவிடன்ஸோட வந்திருக்கு. கத்துக்கணும் நீங்களா. இது கொலைதானு உங்களுக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சு? பாண்டியனோட ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அது ஆக்சிடென்டால ஏற்பட்ட அடி மாதிரி தெரியல. பர்பஸா கொலை பண்ற மோட்டிவ்ல அடிச்ச மாதிரி தெரிஞ்சது. அதோட ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது. ஆட்டோவும் அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருந்தது. சரி, நீங்க போலாம். என்ன, அவ்வளவுதானா? ஆமா சார், போங்க. அடுத்து யாருமா? ஐயா, ஆக்சிடென்ட் ஆன வண்டிய டோ பண்ணி எடுத்துட்டு போன அந்த ஊழியரை நான் விசாரிக்கணும்யா. பர்மிஷன் கிராண்டட். நீங்க தானே ஆக்சிடென்ட் ஆன வண்டிய டோ பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க? ஆமா மேடம். அப்போ நீங்க தான் வண்டி எப்படி இருந்துச்சுங்கிற ரிப்போர்ட் எழுதிருப்பீங்க இல்லையா? ஆமா, அவங்க பர்பஸா வண்டியை மோதனே மோதிருக்காங்க. பின்னாடி வண்டி நெளிஞ்சிருந்துச்சு. அதை நான் ரிப்போர்ட்ல எழுதியிருந்தேன். அவங்க அந்த ஆக்சிடென்ட்டை தவிர்க்க நினைச்சிருந்தா சைட்ல தான் அடிபட்டிருக்கும். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. இது ஆக்சிடென்ட் இல்லைங்கய்யா, மோட்டிவோட பண்ணதுதாங்கய்யா. சாதாரணமா வண்டியை டோ பண்ணி எடுத்து போனேன். என்னமோ போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் நீங்க பேசிட்டு இருக்க. ஐயா, இந்த மாதிரி நான் நிறைய கேஸுக்கு ரிப்போர்ட் எழுதிருக்கேன்.
நிறைய கேஸ் எடுத்திருக்கிய? ஆமாங்கய்யா. அப்ப எல்லா கேஸையும் ரீஓபன் பண்ண வேண்டியிருக்குமே. இந்தாங்க ஐயா. அந்த ஆக்சிடென்ட் ஆன ஆட்டோ இப்ப என்கிட்ட தான் இருக்கு. அந்த ஆட்டோல எங்கெங்க அடிபட்டிருக்கு, எப்படிலாம் சரி பண்ணோங்கிறதுக்கு அந்த மெக்கானிக் ஷெட்ல வாங்கின பில் என்கிட்ட இருக்குங்கய்யா. ஐயா, அந்த பில் இருக்கிறதுக்கும் இவர் எழுதின ரிப்போர்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்கயா. ஒரு கேஸ்ல ஒரு பைசா இருக்கலாம், ஆனா சாட்சி எல்லாமே பொய்யா இருந்தா வாட் டு டு? ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? நான் என்ன சொல்லணும் அதை சொல்றா. வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிருச்சு. நான் காரை நிறுத்த சொன்னேன். அவன் நிறுத்தாம பயந்துட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டான். சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம் திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க. கேஸ்லயே உங்களோட பேரை சேர்க்கல? எனக்கு தெரியல. அது மாறனே அவன்தான் பண்ணன்னு ஆஜராயிட்டான். அதனால விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க போலாம். வீரா புத்திசாலி பொண்ணுன்னு தெரியும், ஆனா கோர்ட்ல இப்படி ஆர்கியூ பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு வக்கீல் வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ஆர்கியூ பண்ணிருக்க மாட்டாரு. அவளால முடிஞ்ச எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டான். வள்ளி, இப்ப அவகிட்ட எதுவும் பேசாத, அவளை தனியா விடு. இப்போ தனிமதான் அவளுக்கு தேவை. வீரா, ஜட்ஜ் வரப்போறாரு, பிரேக் முடிஞ்சிருச்சு, உள்ள வா. இல்ல நீங்க போங்க கார்த்திக், நான் வரல. தீர்ப்பு சொல்ல போறாங்க வீரா. இல்ல நான் வரல, நீங்க போங்க. சரி வீரா. இது கொஞ்சம் வித்தியாசமான வழக்கு. ஒரு பக்கம் இறந்து போன அண்ணனுக்கு நீதி வேணும், இன்னொரு பக்கம் குற்றவாளியா நிக்கிற தன்னுடைய ஹஸ்பண்ட காப்பாற்றணும். இது ரெண்டுக்கும் இடையில லா படிக்காம வாதாடுற ஒரு பொண்ணு. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. சரி, இப்போ தீர்ப்புக்கு வருவோம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.